உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். குருஜி, உங்க மனதிற்கு மிகவும் இனிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு தரும் அற்புத பலன்களை சொல்லுங்க குருஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை பற்றி இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியும். காரணம், மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சுத்தமானவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் தான் சொல்லலாம். இப்போது குரு இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார். நிறைய மகர ராசிக்காரர்கள் 2025 to 26 நிறைய தங்க நகையெல்லாம் கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறது, தங்க நகையை பிளட்ஜ் பண்ணுறது, சில பேர் நகையை விற்றுருப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த வருடம் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானத்திற்கு வருகிறார், காதலுக்கு வருகிறார். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, அதெல்லாம் இப்படி தான் சுற்றிட்டு இருந்த ஆட்கள் நீங்கள்லாம். உங்களுக்கெல்லாம் எங்கே சார் எப்போ பார்த்தாலும் வேலை 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 கொடுத்தே கொள்கிறாங்க சார். இந்த கம்பெனியில் லஞ்சில் கூட சாப்பிட்டுட்டே யோசிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போகிறான் சார் என் பாஸு. சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு வாங்க, சாப்பிட்ட அப்புறம் பேசலான்னு சொல்கிறான் சார். அப்போது கூட எனக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன ஆகுன்னா, என்னமோ தெரில, உங்கள் பாஸ் வெளியூர் போயிட்டாரா, இல்லை உங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிறைய பேர் அப்படி தூக்கி அப்படி ஃபாரினில் வச்சுருவார் குரு. இந்த என்ன வேணும் உனக்கு, கனடா போறியா, இந்த போ கனடா போயிரு, இந்த ஆஸ்திரேலியா போயிரு, அந்த மாதிரி ஒரே தூக்கி மேலே வச்சுருவார். அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 7ங்கிறது இன்னோவேஷன், புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது, இன்னோவேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரப்போகிறது, நடக்கும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, வேறு வேறு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்து குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் வரும் வழியை கண்ணில் காட்டி விடுறார். லாபங்கள் வரும் வழி தான் லாபம். இது இப்படி பண்ணால் பிஸ்னஸில் லாபமே வராது, பிஸ்னஸே ஓடாது. பிஸ்னஸ் ஓடுவதற்கான வழிகளை தருகிறார். அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய உடம்பை தான் பார்க்குறார். குரு பகவான் என்ன பண்ணுறார், வேர் இஸ் மகர ராசி, ஐ வாண்ட் டு சி அப்படிங்கிற மாதிரி விருச்சிகத்துக்கு அப்புறம் உங்களை தான் பார்க்குறார். உடம்பை பார்த்து உடம்பில் இருக்கிற ரோகங்கள் எல்லாம் சரியாகிற மாதிரி, வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகிற மாதிரி உடம்பை பார்க்குறார். இப்போ புத்துணர்ச்சி கிடைக்குது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எந்திரிச்சு ஓடணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ராசியை குரு பார்க்கிறார். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரம், 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தைரியம், இதெல்லாம் குரு பார்க்கிறார். அப்போது எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, சென்றதினி மீளாது, போனால் போயிட்டு தொலைங்க சார், புதுசாக எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆட போகிறேன். இனிமேல் பாருங்கள் என் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரேன்னு பாருங்கள். பழைய கதை எதுவும் பேச போகிறதில்ல, இனிமேல் நான் புதுசாக வாழ போகிறேன் போன்ற. இப்போ சில பேர் ஜிம்முக்கு போவீங்க, டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் போடா டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு போடா, இனிமேல் புதுசாக ஒரு வாழ்க்கை, அது எனக்கான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சீர்பட போகிறது. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நிமிடங்கள் தான் என்பது உங்களுக்கு தோணப்போகிறது. உங்களுக்கு அப்போ தான் இந்த ரியாலிட்டியே புரியும். நம்ம எப்போ பார்த்தாலும் லாங் டேர்ம் பற்றி கவலைப்படுறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம we are worrying about the என்ன சொல்கிறது, we are worrying about the ஃப்யூச்சர், நமக்கு என்ன நடக்க போதோங்கிற பயம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிமிடத்தை எப்படி பயனுள்ளதாக கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலனை காண்பீர்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருடம் உங்களுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் இயர். இப்போ மாணவர்களுக்கு தான் அவங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் ராசியை குரு பார்க்கறதுனால உடம்புல ஒரு தேஜஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரலை போல், நான் 100 வாங்கணும், சென்டம் அடிக்கணும், சென்டம் அடிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறியெலாம் வரும். ஸோ பிரமாதமான ஒரு இடமாக இருக்கும். 100க்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம்? 100க்கு தாராளமாக 94 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம்,
அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோடு செல்கிறார்கள். நன்றி.